வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நரேந்திர மோடியிடம் அமெரிக்கா திடீர் கரிசனம். விசா தடையை விலக்கிக் கொள்ள முடிவு. அமெரிக்க தூதர் நேரில் சந்திக்கவும் திட்டம். இயற்கை எரிவாயு விலையை உயர்த்தியது தொடர்பாக அம்பானி வீரப்ப மொய்லி மீது வழக்கு. டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் உத்தரவு. ராஜ்யசபா செய்தி அறிக்கையை கிழித்து அதிமுக எம்பி ஆவேசம். 5வது நாளாக முடங்கியது பார்லிமென்ட். விரிவான செய்திகள். நரேந்திர மோடி மீதான தடையை அமெரிக்கா விலக்க முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நான்சி போவல் இன்னும் ஒரு வாரத்தில் மோடியை சந்திக்க உள்ளார். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தை தடுக்க தவறியதை சுட்டிக்காட்டி 2005ஆம் ஆண்டில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு விசா தர அமெரிக்கா மறுத்துவிட்டது. வரும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வாய்ப்பும் நரேந்திர மோடி பிரதமராவதற்கான வாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக கருதப்படுவதால் இதை கருத்தில் கொண்டு அவர் மீதான தடையை விலக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதை அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேரி ஹர்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேரி ஹர்ப் தெரிவித்தார். அதன் அடுத்த கட்ட முன்னேற்றமாக அகமதாபாத்தில் மோடியை அமெரிக்க தூதர் நான்சி போவல் சந்திக்க உள்ளதாகவும் மேரி ஹர்ப் கூறினார். அமெரிக்க பார்லிமென்ட் மற்றும் அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்கள் அமெரிக்க இந்திய வர்த்தக குழு ஆகியவற்றிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் வெள்ளை மாளிகை அமெரிக்க வெளியுறவுத்துறை ஆகியவற்றின் தீவிர பரிசீலனைக்கு பின் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதர் நான்சி போவலுடனான சந்திப்புக்கு மோடி ஒப்புக் கொண்டுள்ள நிலையில் இன்னமும் சந்திப்பு தேதி இறுதி செய்யப்படவில்லை. இந்த வாரத்தில் சந்திப்பு நடக்கக்கூடும் என்று நம்பகமான வட்டாரங்கள் கூறுகின்றன. குஜராத் கலவரத்தை தொடர்ந்து மோடி மீது விதித்திருந்த தடையை ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே விலக்கிக் கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி மீது வழக்கு தொடர லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவையொட்டிய கிழக்கு கடற்கரையில் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகைகளில் இயற்கை எரிவாயுவை முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் உற்பத்தி செய்து வருகிறது. ரிலையன்ஸ் உற்பத்தி செய்யும் இயற்கை எரிவாயுவின் விலையை $4.2 $8 உயர்த்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வரவுள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள் ரிலையன்ஸ் நிறுவனங்கள் கூட்டுச்சதி செய்து இயற்கை எரிவாயு விலையை உயர்த்தியதால் அரசு கஜானாவுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என்றும் இது தொடர்பாக நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் டெல்லி அரசுக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் முகேஷ் அம்பானி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி, பெட்ரோலியத்துறை முன்னாள் அமைச்சர் முரளி தியோரா, ஹைட்ரோ கார்பன் முன்னாள் டைரக்டர் ஜெனரல் வி.கே. சிபல் மற்றும் சிலர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முதல்வர் கேஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். இத்தகவலை நிருபர்களிடம் செவ்வாயன்று தெரிவித்த கேஜ்ரிவால், இயற்கை எரிவாயுவின் விலையை மத்திய அரசு உயர்த்தியதன் மூலம் 1.25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும் என்றும் இதற்காக காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்க்கட்சிகளுக்கு பெருமளவில் லஞ்ச பணம் கைமாறியுள்ளதாக புகார்கள் வந்திருப்பதாகவும் கூறினார். सीएजी ने अपनी ऑडिट में लिखा है कि समय समय पर सरकार के साथ मिलकर जो गड़बड़ियां हुई उसमें रिलायंस को विंडफॉल गेन्स फ्यूचर के 1.25 लाख करोड़ के दिए गए हैं और आज हमने एंटी करप्शन ब्रांच को आदेश दिए हैं कि इसमें क्रिमिनल केस फाइल किया जाए. श्री वीरप्पा मोइली के खिलाफ एफआईआर दर्ज की जा रही है. श्री वी.के. सिब्बल जो कि डायरेक्टर जनरल हाइड्रोकार्बन थे उस टाइम उनके खिलाफ एफआईआर दर्ज की जा रही है. श्री मुकेश अंबानी जी के खिलाफ एफआईआर दर्ज की जा रही है. रिलायंस इंडस्ट्रीज लिमिटेड के खिलाफ एंड अदर्स. ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமாக எடுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விலை உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வழக்கு விசாரணைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களை ஒத்துழைப்பு நல்கும்படி உத்தரவிட வேண்டும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். அம்பானி, மொய்லிக்கு எதிரான கெஜ்ரிவாலின் அதிரடி நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டுகளை வீரப்ப மொய்லி நிராகரித்துள்ளார். வல்லுநர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே எரிவாயு விலையை உயர்த்தும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மொய்லி கூறினார். இது தொடர்பாக எந்த ஒரு விளக்கத்தையும் ரிலையன்ஸ் அதிபர் அம்பானி தரப்பு தெரிவிக்கவில்லை. தெலங்கானா மற்றும் தமிழக மீனவர் விவகாரங்களால் உண்டான அமளியால் பார்லிமென்டின் இரு சபைகளின் செயல்பாடுகளும் 5வது நாளாக முடங்கியது. ராஜ்யசபா செய்தி அறிக்கையை 2வது நாளாக அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் கிழித்து எறிந்தார். செவ்வாயன்று காலை லோக்சபா கூடியதும் சீமாந்திராவைச் சேர்ந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்காக கோஷமிட்டனர். தெலங்கானா எம்பிக்களும் சபையின் மையப்பகுதிக்கு சென்று தெலங்கானா ஆதரவு கோஷமிட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, அதிமுக எம்பிக்கள் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி கோஷமிட்டனர்.
இதனால் பெரும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் சபையை முதலில் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இதே பிரச்சினைகளால் அமைதியற்ற சூழலே நிலவியதால் நாள் முழுக்க லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இதே பிரச்சினைகளால் கூச்சல் குழப்பமே நிலவியது. சபை கூடியதும் தெலுங்கு தேசம், அதிமுக, திமுக உறுப்பினர்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் உறுப்பினர்களும் மீனவரை காப்பாற்ற கோரி தமிழக எம்பிக்களும் சுவரொட்டிகளை உயர்த்தி காட்டினர். சபையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக ராஜ்யசபா செய்தி அறிக்கையில் 10 எம்பிக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டதை நீக்க கோரி செய்தி அறிக்கையை அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் கிழித்து சபை தலைவர் இருக்கை மீது வீசினார். இதனால் கேள்வி நேரத்தின் போது ராஜ்யசபா இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 12 மணிக்கு சபை துணைத் தலைவர் PJ குரியன் தலைமையில் கூடிய போதும் இதே காட்சிகள் அரங்கேறியதால் ராஜ்யசபா அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை சந்தித்தது. திங்களன்று மைத்ரேயன் ராஜ்யசபா செய்தி அறிக்கையை கிழித்து எறிந்து சபை தலைவர் இருக்கை மீது எரிந்த வண்ணம் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5ஆம் தேதி பார்லிமென்ட் கூட்டத்தொடர் துவங்கிய போதும் இரு சபைகளிலும் இதுவரையில் எந்த அலுவலும் நடக்கவில்லை. புதுச்சேரி அருகே ரயில்வே பாதையில் கொத்தாக நாட்டு வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த பொறையூர் பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகளுடன் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர். இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பொறையூர் ரயில்வே பாதை அருகே புதருக்குள் கொத்தாக கட்டப்பட்ட நிலையில் நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த வெடிகுண்டுகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ரயில்களை கவிழ்க்க சதியா, அரசியல் பிரமுகர்களை கொல்லும் சதியா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் நாராயணசாமி வீட்டின் முன்பு பைப் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பொறையூரில் நாட்டு வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்கம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் நடந்த இரு விபத்துகளில் 23 பேர் பலியாயினர். மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு கார் ஒன்றில் 18 பேர் திரும்பிக் கொண்டிருந்தனர். மால்டா டவுன் அருகிலுள்ள மைல் ஏரியாவில் கார் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த லாரியுடன் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இந்த பயங்கர விபத்தில் காரில் இருந்த 12 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். உடனடியாக தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று காயமடைந்த 6 பேரை மால்டா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மேலும் 3 பேர் இறந்தனர். இறந்தவர்களில் 14 பேர் ஆண்கள், ஒரு குழந்தை. இதேபோல குஜராத்தின் ஆனந்த் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேர் கொண்ட குடும்பத்தினர் விழா ஒன்றுக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். தர்மாஜ் தாராப்பூர் நெடுஞ்சாலையில் ராம்தாரி கிராமம் அருகே வந்தபோது ஆட்டோ மீது லாரி மோதியது. இதில் 3 பெண்கள், 5 ஆண்கள் என ஆட்டோவில் இருந்த அனைவரும் இறந்தனர். வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 2வது நாளாக நீடித்ததால் வங்கிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் அவதிப்பட்டனர். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை வேலையிலிருந்து நீக்குவதை நிறுத்த வேண்டும், வங்கி ஊழியர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அறிவித்தபடி 2 நாள் வேலை நிறுத்தத்தை நாடு முழுவதும் உள்ள 10 லட்சம் வங்கி ஊழியர்களும் திங்களன்று துவக்கினர். 2வது நாளாக செவ்வாயன்றும் வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்ந்ததால் 15 கோடி ரூபாய்க்கான காசோலைகள் தேங்கி கிடக்கின்றன என்றும் ஏடிஎம் வங்கி சேவையும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதால் மத்திய அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். நியாயமான கோரிக்கையை அரசாங்கம் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த போராட்டம் இன்றைக்கு திணிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக நேற்றைக்கு நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் வங்கியுடைய லாபம் அனைத்தும் ஊழியருக்கு ஊதியமாக கொடுக்க இயலாது என்று சொல்லியிருக்கின்றார். அது எங்கள் கோரிக்கையே கிடையாது. ஒழுங்கீன நடவடிக்கை என்று சொல்லுகின்றார்கள். தொழிற்சங்க வேலை நிறுத்தம் ஒழுங்கீனம் கிடையாது. இந்த மிரட்டலை கைவிட்டு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஊதிய உயர்வை காணவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளில் 1,41,294 கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறும் வங்கி அதிகாரிகள் சங்கங்கள் தங்களது ஒட்டுமொத்த ஊதிய உயர்வை அதிகரித்தால் 31,000 கோடி ரூபாய்தான் செலவாகும் என்று விளக்கம் அளித்துள்ளன.
முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் தேனி மாவட்டத்தில் நெல் பயிர்கள் கருகி வருகின்றன. முல்லை பெரியாறு தண்ணீரை நம்பி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான உத்தமபாளையம், சின்னமனூர், வீரபாண்டி ஆகிய பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் இந்த பகுதியில் விவசாயிகள் ஒரு போகம் மட்டுமே நெல் அறுவடை செய்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு சீரான மழை பெய்ததால் முல்லை பெரியாறு தண்ணீரை நம்பி வீரபாண்டி, உத்தமபாளையம் போன்ற பகுதியில் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்தனர். தற்போது நெல் கதிர்விடும் நிலையில் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் வயல்கள் வறண்டு போய் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. தொடர்ந்து 30 நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுத்தால் மட்டுமே இரண்டாம் போக நெல் அறுவடை செய்ய முடியும் என்றும், இல்லையென்றால் நெல் பயிர்கள் அனைத்தும் கருகிவிடும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இப்போ முதல்ல நடவு கொடுத்து இப்போ 3 மாசத்துக்கு ஆகுது. இன்னும் ஒரு 30 நாள் தண்ணி வேணும். இப்போ தண்ணி கொடுக்காதனால பயிர்களை ரொம்ப கரிப்பி கிடக்கு. அப்படி தண்ணி கொடுக்க தவறுனா ஏக்கருக்கு எங்களுக்கு 20,000 ரூபா நஷ்டேடு வருது செலவு கணக்கு. இதை பார்த்து கவர்மெண்ட் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். கிட்டத்தட்ட 324 ஏக்கர் வீராண்டி, 324 ஏக்கருமே ரொம்ப செத்துக்கிட்டு கிடக்கு. பயிர் பூரா பயிர் நட்டு கருது பருவத்தில் பூரா பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களை காப்பாற்றோம்னா முல்லை பெரிய அணைதான். தண்ணி திறந்து விட்டாதே நாங்கள் வாழ்வோம், இல்லை சாவோம். வேற வழி கிடையாது. 1-2 இருக்கிற ஓலை முகத்திலும் நாங்கள் அடகு வச்சு விவசாயத்தில் இது விளையாம போச்சுன்னு நாங்கள் என்ன செய்ய முடியும்? முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும், கம்பத்தில் மறியல் நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளனர். பிரதமரை சந்திக்க தேமுதிக முயற்சி செய்வது குறித்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், கூட்டணி குறித்து 4 அறைக்குள் பேச வேண்டியதை வெளிப்படையாக செய்வதால் அனுபவம் இல்லாத கட்சி என்பதை பாரதிய ஜனதா நிரூபிப்பதாக விமர்சித்தார். தேமுதிக நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க இருந்தது கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறினார். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரத பிரதமரிடம் பார்ப்பதாகவும், அதற்காக அனுமதி கேட்டிருப்பதாகவும், அது அனுமதி கிடைத்திருப்பதாகவும் எனக்கு தெரிய வருகிறது. அது என்ன மனு கொடுக்க போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. பாரத பிரதமர் பார்ப்பது தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்ப்பதற்காக அவர்கள் போகலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் பல கட்சிகளோடு பல நிலைகளில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதுவும் இறுதி வடிவம் பெறவில்லை. தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பற்றி இறுதி முடிவை யாரும் எடுக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை. திமுக, தேமுதிக, காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கி வலுவான கூட்டணி தமிழகத்தில் அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்றும் ஞானதேசிகன் தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவிற்கு விதிக்கப்பட்ட தடையை சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் நீக்கியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான அமைப்புகளில் பதவி வகிக்கக்கூடாது என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விதி கூறுகிறது. அந்த விதிக்கு முரணாக ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அபய் சிங் சௌதாலா, லலித் பனோட் ஆகியோர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பொறுப்புகளுக்கு கடந்த 2012ஆம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்டனர். விதிகளுக்கு முரணாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் செயல்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தடை விதித்தது. இதனால் ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளில் இந்தியா பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஞாயிறன்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக என் ராமச்சந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விதிகளுக்கு உட்பட்டு இந்திய ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விலக்கிக் கொண்டுள்ளது. இத்தகவலை இந்திய ஒலிம்பிக் சங்க புதிய பொதுச் செயலாளர் ராஜீவ் மேத்தா தெரிவித்தார். ரஷ்யாவில் உள்ள சோச்சி நகரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தற்போது நடந்து வருகிறது. இதில் இந்தியா சார்பில் வீரர்கள் பங்கெடுத்துள்ள போதும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தடை காரணமாக துவக்க விழாவின் போது இந்திய கொடியை எந்த வீரரும் ஏந்திச் செல்லவில்லை. இப்போது தடை நீக்கப்பட்டுள்ளதால் நிறைவு விழாவில் தேசிய கொடியை இந்திய வீரர்கள் ஏந்தி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,608 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,826 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,440 ரூபாயாக இருந்தது. மோட்டார் சைக்கிள் மற்றும் கனரக வாகனங்களில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை சேமிக்கும் ஒரு புதிய கருவியை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் கோவையைச் சேர்ந்த வாசுதேவன். பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் மற்றும் கனரக வாகனங்களின் மூலம் மின்சாரத்தை சேமிக்கும் கருவியை கோவை மாவட்டம் சிட்கோவில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் வாசுதேவன் கண்டுபிடித்துள்ளார்.
V-Kit என்ற அந்த கருவியில் சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்டரி, இன்வெர்டர் போன்றவை இணைக்கப்பட்டுள்ளது. அந்த கிட்டை வாகனங்களில் உள்ள என்ஜின்களில் இணைப்பதன் மூலம் அதிலிருந்து வீணாக வெளியேறும் மின்சாரம் அந்த கிட்டில் சேமிக்கப்படுகிறது. இதனால் வீட்டிற்கு தேவையான மின்சாரம் அந்த கருவியில் சேமிக்கப்படுவதாக வாசுதேவன் செயல் விளக்கம் அளித்தார். ഇതിന്റെ മെയിൻ ബെനിഫിറ്റ് എന്നാ കേട്ടാ ഏത് വീട്ടിൽ பார்த்தாலும் ഏത് പോർ വീട്ടിൽ பார்த்தாலும் ടൂ വീലർ கண்டிப்பா இருக்கும். வீட்டில் டூ வீலர்ல ഈ சின்ன கிட்டு ஃபிட் பண்ணியாല് ஒரு வீட்டுக்கு எவ்வளவு லைட்டிന്റെ தேவை இருக்கு. ஃபேன் ஓட்ட முடியாது. எவ்வளவு ஒரு 5 பல்பு, இதுக்கு 5 பல்பு, இந்த மாதிரி 5 பல்பு 5 hours நமக்கு ஓட்டலாம். இது பேசிக்கலி எல்லா வெஹிக்கிளும் யூஸ் பண்ணலாம். டூ வீலர் முதலுக்கு எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம், டிராக்டர்ல யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் இது எஃபெக்டிவ் ஆயிடும். வாசுதேவன் கண்டுபிடித்த கருவியின் செயல் விளக்கத்தை பெங்களூரில் உள்ள இந்திய அரசின் மரபுசாரா எரிசக்தி துறையில் செயல்படுத்தி காட்ட தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்த கருவிக்கான காப்புரிமை வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.